அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி. மகா மாய வித்தைகளெல்லாம் செய்கின்ற மகா சித்த புருஷர்களை தமக்கு நல்கணங்களாக சூழ் அமர்த்தி அதற்குள் நல் மையம் கொண்டு சுழல் மையமாக அமர்ந்து பிரபஞ்சத்தின் சுழல் மையமாக வாழும் குருவாக இம்மண்ணுலகுதனில் நல்வடிவு கொண்டு வலம் வருகின்ற சித்தனே, அகமகிழ்வோடு சக்தியின் வடிவாய் சிவத்தின் வடிவு கொண்ட உமக்கு நல் ஆசிகளை வழங்க வந்தமர்ந்திருக்கின்றோம். ரத்தன்பூர் என அழைக்கப்படுகின்ற ஒரு தலம் இருக்கின்றது. அது இருக்கின்ற தலம் தற்சமயம் சட்டீஸ்கர் என அழைக்கப்படுகின்ற ஒரு மகா தலம். அத்தலத்திற்குள் மகா மாய தேவி என அழைக்கப்படுகின்றவள் வந்தமர்ந்திருக்கின்றோம். சித்தா, மகா மாயை என அழைக்கப்படுகின்றவளாய் அங்கு அமர்ந்த பொழுதும் இங்குதான் அழைக்காமல் வந்து ஆசி உரைக்கின்ற தன்மையில் அமர்ந்திருக்கின்றோம். அத்தனை அளவிற்கு அத்துணை ஆற்றல்களோடு உம்மிடம் பேராற்றல் புண்ணியமாக குவிந்திருக்கின்றது. அதனால்தான் எல்லை தாண்டி எம்மை ஈர்க்குகின்ற ஆற்றல் உம்மிடம் இருக்கின்றது. சித்தா, இதனை சரியான வழிதனில் இன்னும் பிரயோகிக்கின்ற பொழுது எல்லை தாண்டி அல்ல, அண்டங்கள் தாண்டி இருக்கின்ற இறை ஆற்றல்களும் உமக்காக வந்து அருளாசிகள் வழங்குவதோடு உமக்காக வந்து அவை பணியும் செய்யும். உமக்காக உம்மோடு உறுதுணையாக நின்று நீர் செய்கின்ற பல பணிகளை அவை மேற்கொண்டு செய்யும். சரியாக நூல்களை பயன்படுத்துகின்ற பொழுது சித்தா, நூலை ஒருவர் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது அது அவரவருடைய தன்மையை பொறுத்து தீர்மானிக்கப்படுகின்றது. நிச்சயமாக ஒரு நூலை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று நிச்சயம் எவருக்கும் தெரியாது. நூலானதை இகலோக நிலைகளுக்கு பயன்படுத்துவது மகா குற்றம் என இன்று சபையில் உரைக்கப்பட்டாலும் கூட ஒன்றை உரைக்கின்றோம். இகலோக நிலைக்கு நூலை பயன்படுத்துவது தவறென்றால் வருகின்ற ஒவ்வொருவரும் இகலோக வினைகள் தீர்வதற்கு தானே அங்கு வினாக்கள் வினவுகின்றார்கள். வருகின்ற அனைவரும் யோகத்தில் ஏறுவதற்கும் யோக நிலைதனில் உயர்ந்து சித்தனாக மாறுவதற்குமா கேட்கின்றார்கள். வருகின்ற ஒவ்வொருவரும் செல்வமில்லை, அதுவில்லை, இதுவில்லை, எங்களுக்கு இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும், திருமண தடை என ஒவ்வொன்றையும் தானே கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற வினைகளெல்லாம் எவ்வாறு சித்தா ஞான வினாக்களாக மாறும்? அவையெல்லாம் எவ்வாறு இகலோக நிலைகளுக்கு நூலை பயன்படுத்தாத நிலையாக இருக்கும்? எனவே நூலானது இகலோக நிலைக்கும் பயன்படுத்தக்கூடும். ஆனால் எங்கு பயன்படுத்தக்கூடாதென்றால் அதர்ம வழிகளுக்குத்தான் நூலை பயன்படுத்தக்கூடாது. தர்ம வழிகளுக்காக சூது நிலைகளுக்கே நூலை பயன்படுத்தினாலும் தவறல்ல. சூதாடுவது அதர்மம் என்றால் அச்சூதை தர்ம நிலைக்காக ஆடினால் அது சரிதானே என்ற நிலை உமக்கு தெரியாதா சுதா? நிச்சயமாக உரைக்கின்றோம். நூலை வைத்து அதர்ம நிலைகளை மட்டும் விட்டுவிட்டு தர்ம நிலைகள் செய்ய எதனை செய்தாலும் தவறல்ல. தர்மம் செய்வதற்கு எது செய்தாலும் தவறல்ல, நூலை வைத்து கொண்டு என்று அகமாற உரைக்கின்றோம். உள்ளுக்குள் அகமில்லாத வேலைதனில் தர்ம சிந்தனைகளோடு ஒரு நூல்தாங்கிய சீடன் பயணிக்கின்றான் என்றால் அவன் நிச்சயமாக அதர்மியாக இருக்க மாட்டான். தர்மம் அவனுக்குள் தலை தோங்கி நிற்கின்ற பொழுது, அவன் தர்ம நிலைகளை மட்டுமே செய்கின்ற பொழுது, சிவமகா வாழை சித்தன் என்ற தர்மமானை ஆசானாக பெற்று அவனுடைய நிலையிலிருந்து கற்றுக்கொண்ட அனைத்து நிலைகளையும் புரிந்து கொண்டு தர்ம வழிதனில் ஒருவன் நடைபோடுகின்ற பொழுது அவனுக்குள் நூலும் இணைந்து அவனை வாழ்வில் உயர்த்துகின்ற பொழுது அவன் வாழ்வில் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் முடிந்த மட்டும் அதர்ம செயல்கள். அவன் செய்கின்ற செயல்களினால் அது அதர்மம் என்று உரைக்க இயலாது. அது ஒரு சாதாரண மனித பண்பே என்று உரைக்கின்றவாறு நடக்கின்ற சில செயல்கள் இந்த அதர்மம் இல்லை. இருந்த பொழுதும் கூட தர்ம நிலை கொண்ட உயர் தர்ம காரியங்களை ஒரு நூல் கொண்டு செய்வதே உயர்நிலை, உன்னத பெருநிலை. அது இகலோக நிலைகளுக்கு சிலருக்கு உதவுவதாக இருக்கலாம், சிலருடைய இகலோக வினைகளை தீர்க்கின்ற முறைகளாக இருக்கலாம். அவை யாவும் அதர்ம வழியில் அவர்களை இட்டு செல்லாத வரை அது தர்மமே. தர்ம நிலைகளில் செல்கின்ற வரை இறை நூலுக்கு எவ்வித பாதிப்பும் வராது சித்தா. அதைதான் நாம் உரைக்க வந்தோம், உரைத்து கொண்டிருக்கின்றோம், இன்னும் உரைக்கின்றோம். ஆதி இறை நூலை வளர்க்கும் விதம் என்பது சித்தா, ஆதி இறை நூலை வளர்க்கும் விதம் என்பது நீச்சல் தெரியாத ஒருவனை ஒரு ஆசான் நீச்சல் பழகுவதற்காக ஒரு சிறு குட்டையில் அல்ல பெரும் கடலில் தூக்கி போடுவது போன்ற
நிலைதான் ஆதி இறைநூல் வளர்க்கின்ற நிலை. இப்பொழுது ஒரு நிலைகளை செய்ய வேண்டும். முதலில் அவர்கள் ஆதி இறைநூலாக மாறும் முன்பு அவர்களுக்கு நீச்சல் தெரியுமா என்பதை சோதிக்க வேண்டும். அதற்கு முதலில் அவனுக்கு நீச்சல் தெரியுமா என்பதை நீங்கள் கேட்க வேண்டும். தெரியாத பொழுது அவனுக்கு நீச்சல் தெரிகின்றதோ தெரியவில்லையோ, அதனை கேட்டாலும் கேட்கவில்லையோ, அவனை முதலில் ஒரு சிறு எல்லைதனில் நீந்த விட வேண்டும். அதில் அவன் தத்தளிக்கின்றான் என்றால் அவனுக்கு நீந்துவதற்கு பயிற்சியை கொடுத்த பின்பே அவனை நடுக்கடலில் சென்று இப்பொழுது நீ நீந்தி வா என்று அவனுக்கு அறிவுரை வழங்கி, இப்பொழுது அவன் தைரியமாக நீச்சலிட்டு வருகின்ற நிலைதனில் அவன் இறை பெருநூலாக மாறியிருப்பான். இதுதான் சரியான நிலை. அதாவது ஒரு நூலுக்கான சரியான உபதேசங்களை காலப்பொழுதில் வழங்கி அந்நூலை சுமப்பதற்கு தேவையான தன்மைகள் என்ன என்பதையெல்லாம் உரைத்து ஒரு சீடனை பின்பே அவனுக்கு நூலுக்கான பயிற்சிகளை கொடுக்க வேண்டும். எடுத்த நிலையாக நூலுக்கான பயிற்சிகளை கொடுத்தால் கூட அவன் நடுக்கடலில் தத்தளிக்கின்ற பொழுதாவது அவனை சூழ்ந்து ஓர் அரண் அமைத்து அவன் மூழ்குகின்ற நிலை வருமாயின் அவனை பாதுகாத்து பின்பு அவனை பக்குவமாக கரைக்கு வரும் வரை நீந்துகின்ற பயிற்சியை கொடுப்பதே ஒரு ஆசானுடைய தன்மை. அதனைத்தான் செய்ய உரைத்தோம். அதனை தான் நீ செய்து கொண்டும் இருக்கின்றாய், சிறப்பாகவும் செய்ய போகின்றாய் என்பதை கண்டு அகமகிழ்கின்றோம். ஆனால் இதில் வேறொரு நிலை இருக்கின்றது. நடுக்கடலில் இட்ட சீடர்கள் தானாக நீந்தி வந்து விடுவார்கள் என்று, அவர்களுக்கு நீச்சல் கற்றுக்கொண்டு விடுவார்கள் என்று நினைக்கின்றார். ஏனென்றால் இதற்கு முன்பு அதுபோன்றுதான் நடந்தது. நடுக்கடலில் சென்று விட்டோம், அவர்களாக நீந்தி வந்து விட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு சீடர்களும் அதுபோன்று இருக்க மாட்டார்கள் சித்தா. சிலர் அங்கிருக்கின்ற சூழ்நிலையிலிருந்து தப்பிப்பது எவ்வாறென்று தான் பார்ப்பார்களே தவிர கரை தேறுவது எவ்வாறென்று அவர்களுக்கு சிந்தையில் வராது. நாம் நம்பிய ஒருவன் நம்மை கடலில் வந்து விட்டுவிட்டானே என்று தான் அவர்கள் நினைப்பார்களே தவிர அவன் தம்மை நீந்தி கரைக்கு வருவான் என்ற நிலைக்காக விட்டான் என்று அவர்களுக்கு சிந்தை புரியாது. எம்மை தத்தளிக்க விட்டுவிட்டான். அப்பொழுது அங்கு வருகின்ற பெரும் சீற்றம் கொண்ட அலைகள், அக்கடல் என்பது வினை. ஒரு நூல் வளர்கின்ற பொழுது வருகின்ற வினைதான் அக்கடல் சித்தா. அப்பொழுது பெரும் வினைகள் வரும். அது பெரும் அலைகள் போன்று பெரும் கடல் அலைகளில் ஒருவன் தத்தளிக்கின்ற நிலையது போல் இப்பொழுது இவன் ஒரு அலை வரும், இரு அலை வரும், பார்ப்பான் இதிலிருந்து தப்பிப்பது எவ்வாறென்று. அலை வரும் முன்பு மூச்சை நன்று இழுத்து கொண்டு அலை வருகின்ற பொழுது மூச்சை அடக்கி கொண்டு தண்ணீருக்குள் சென்று விடுவான். இவ்வாறு ஒவ்வொரு முறையும் அலை வருகின்ற பொழுதெல்லாம் அலைகளிலிருந்து தப்பித்தும் அவ்வலைகளில் எவ்வாறு நீந்த வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டு அங்கு கடலிலேதான் சுற்றி கொண்டிருப்பான். அலைகளிலிருந்து தப்பிக்கும் வித்தையை கற்றுக்கொள்வான். ஆனால் அவன் கரைக்கு வர வேண்டும் என்ற சிந்தை அவனுக்கு மறந்துவிடும். அவன் அலைகளிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன முயற்சி செய்தானோ அதே முயற்சியை வைத்து அவன் கரை நோக்கி செல்வதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். மாறாக அங்கு இருக்கின்ற அலைகளில் மட்டுமே அவன் தப்பி பிழைத்து கொண்டிருந்தால் அவன் என்று கரை தேறுவது? அவனுக்கு நீச்சல் பழகுவதற்காக அவனை விட்டோம். கடலில் இருக்கின்ற அலைகளோடு மல்லுக்கட்டி அலைகள் பெரிதா யாம் பெரிதா என்று பார்ப்பதற்கு விடவில்லை. அதுபோல்தான் ஒரு நூல் வளர்கின்ற பொழுது வருகின்ற வினைகளிலிருந்து அவர்களை எவ்வாறு தப்பிக்க வேண்டும் என்று உரைப்போம். ஆனால் வினைகளிலிருந்து தப்பிக்கும் வித்தை அறிந்து விட்டோம் என்று அது வருகின்ற ஒவ்வொரு வினைகளிலிருந்தும் தப்பித்து கொண்டு இருக்கின்றதே தவிர அவ்வினைகளை தாண்டி அது நீந்தி கரை சேர வேண்டும் என்ற நிலையை அதற்கு தெரியவில்லை. அதனை காட்ட வேண்டுமென்றால் குருதான், நீ இத்தனை காலங்கள் போரிட்டு இத்தனை நாட்கள் கடலில் பயிற்சி செய்து அலைகளினுடைய தன்மைகளை புரிந்து யாமும்மை நீந்ததான் உரைத்தோம். நீ ஆனால் அக்கடலினுடைய நிலைகள் அவ்வினைகளினுடைய நிலைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை புரிந்து அதிலிருந்து தப்பிப்பது எவ்வாறென்று கற்றுக்கொண்டாய். இருந்த பொழுதும் நீ செல்ல வேண்டியது கரையை நோக்கிய நீச்சல் பயணமே. இருந்த பொழுதும் இவ்வினைகளிலிருந்து தப்பிப்பதை கற்றுக்கொண்டாய். இதை நாளை வருகின்ற சீடர்களுக்கு, நாளை நீச்சல் அடிக்கின்ற சீடர்களுக்கு எடுத்துரை. அவர்கள் வினையிலிருந்து தப்பிக்கொள்ள அது அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதாவது பெரும் அலைகள் வருகின்ற பொழுது அதிலிருந்து எவ்வாறு தப்பிப்பதென்று இவன் சுயமாக கற்றுக்கொண்டான். அதனை ஆசான் கற்றுக் கொடுக்கவில்லை. அவ்வாறு இருக்கின்ற பொழுது நீ கற்றுக்கொண்டதை நாளை வருகின்ற சீடர்களுக்கு, நீச்சல் பழகுகின்ற
சீடர்களுக்கு எடுத்துரை. அவர்கள் கடலில் நீச்சல் அடிக்கின்ற பொழுது, நீச்சல் பழகுகின்ற பொழுது அதனை அவர்கள் பயன்படுத்தி அதுபோன்ற பெரும் அலைகளிலிருந்து தப்பிக்கின்ற நிலையையும் கற்றுக்கொள்வார்கள். நீச்சலும் பழகி கொண்டு கரைதேறி விடுவார்கள். எனவே அவர்கள் மிக எளிதாக உணர்ந்து விடுவார்கள், உயர்ந்து விடுவார்கள். இதுபோன்றுதான் ஆதி இறைநூலிலிருந்து சரியாக நீச்சல் பழகுவது, ஒரு இறைநூலை பெருநூலாக மாற்றுவது என்பது சிறு நிலைதனில் ஒன்றும் அறியாத நிலைதனிலிருந்து அனைத்தும் அறியக்கூடிய பிரம்ம ஞானமாக இருக்கக்கூடிய ஆதிகைலாய சிவசூட்சம நூலை பெருநூலாக மாற்றுகின்ற பண்பு என்பது நடுக்கடலிலிருந்து நீச்சல் அடித்து வருகின்ற நிலை. இதற்கு இடையில் நடுக்கடலிலிருந்து நீங்கள் நீச்சல்தான் பழக வேண்டும், அவ்வினைகளோடு மல்லுக்கட்ட வேண்டாம் என்ற நிலையை உரைப்பது ஆசானுடைய கடமை. இருந்த பொழுதும் ஆசான் அவன் நீந்தி வந்து விடுவான் என்று விட்டு சென்றால் அவன் என்ன செய்வான்? அவன் அனைத்து சீடர்கள் போல் இல்லாது வினைகளோடு போராடி வினைகளிலிருந்து வெல்வது எவ்வாறென்று கற்றுக்கொண்டானே தவிர தம்முடைய நோக்கம் கரை சேர்வது என்பதை அவன் மறந்துவிட்டான். அதற்காகவே ஈசனார் உரைத்தார், அவ்வழியை நீதான் காட்ட வேண்டும், அது எவ்வாறு செல்ல வேண்டும். ஏனென்றால் அவன் நீந்துவதற்கு பழகிவிட்டான். இதற்கு பின்பு அவன் சரியாக கரை நோக்கி நீந்துவதற்கான பயிற்சியை கொடுப்பது, அதற்கான வழியை காட்டு. நீ ஒன்றும் அவனுடைய கை கால்களை பிடித்து அசைத்து அவனை நீந்த வைத்து கொண்டு வர வேண்டுமல்ல. அவன் நீந்த பழகிவிட்டான். அவனுக்கு எங்கு எத்தனை பெரிய மகா வினையென்ற வினைகள் வந்தாலும் அதிலிருந்து தப்பிப்பது எவ்வாறென்று தெரிந்துவிட்டது. இதற்கு பின்பு கரை நோக்கி நீ நீந்த வேண்டும். அக்கரை எத்திசையில் இருக்கின்றது என்பதை காட்டுவதற்கு நீதான் கப்பலில் வந்து அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்ற நிலை இருக்கின்றது. அதனை தான் அவர் உரைத்தார். உரைத்த நிலையில் உண்மையை புரிந்து கொண்டு வழிகாட்டி நிற்கப் போகின்றாய். அற்புதமாக இறைநூல்களும் கரங்களில் நிற்கப் போகின்றது. அனைத்து நிலைகளும் உயர்நிலைகளாக கிடைக்கப் போகின்றது. சுத்தா காலம் வரும், உம்முடைய சபை மாயையை வென்ற சபையாய் மாயச் சபையாகவும் அது விளங்கும். இன்று இவ்வுலகுதனில் இருக்கின்ற களியென்ற மாயையது அகன்றுவிட்டது. களியென்ற மாயை அகன்றுவிட்டது. இருந்த பொழுதும் புண்ணியம் என்ற மகா மாயையது உருவாகி இருக்கின்றது. சத்தியுகம் என்ற பொழுதும் சத்திய யுகத்திலும் கூட இருக்கின்ற மாந்தர்கள் இருக்கின்ற நிலைதனில் ஏதோ வந்தோம் பிறந்தோம் தர்ம நெறி கொண்டு வாழ்ந்தோம் என்று இருப்பதை விட்டுவிட்டு உண்மையான சிவநிலை எதுவென்பதை நோக்கி தவ தியான நிலைகளில் பயணித்து நல் இறை வாழ்வை வாழ்ந்து இறையோடு ஐக்கியமாக கூடிய அந்நிலைக்கு அவர்கள் உயர்வதற்கான வழியை காட்டுவதே சபையினுடைய முழு நோக்கம். தர்மயுகம் படைத்து விட்டது, எனவே எம்பணிகள் எல்லாம் முடிந்துவிட்டன என்று அமர்வதில் எவ்வித புண்ணியமும் இல்லை. எனவே சபையினுடைய பயணமானது இன்னும் மென்மேலும் தொடர வேண்டி இருக்கின்றது. சித்தா தர்மயுகம் தொடங்கிவிட்டது. இருந்த பொழுதும் ஒவ்வொருவருக்கும் தர்ம வாழ்வு எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டிய பெரும் பணி நமக்கு இருக்கின்றது. அதற்கு பெரும் படைகளாக நூல்கள் தேவைப்படுகின்றன. அந்நிலைக்கு நீர் உயர்நிலை கொண்ட ஆசானாக வழிநடத்துகின்ற பொழுது ஒவ்வொரு சீடனும் வழிநடக்க தயார். நீச்சல் கற்றுக் கொடுக்க நீர் தயாராக இருந்தால் போதும். நீந்துகின்ற பொழுது அடே நீச்சலது பழகிவிட்டால் கரை நோக்கி வர வேண்டும், கடலிலே சென்று விளையாண்டு கொண்டிருக்கக்கூடாது. அலைகளோடு முட்டி மோதி கொண்டிருந்தால் என்று கரை தேறுவது. அலைகளிலிருந்து தப்பும் வித்தை கற்றுவிட்டாய், இப்பொழுது அதனை பயன்படுத்தி கரை நோக்கி வா என்று சரியான நிலைகளில் சரியான உபதேசங்களை வழங்கி ஒரு சீடனை அவன் அலைகளிலிருந்து தப்பிக்க கற்றுக்கொண்டான் என்றால் அவனை கரை நோக்கி வருவதற்கான நிலைகளை காட்டுவதே நன்னிலை. அதனைத்தான் நீர் காட்டப் போகின்றாய், காட்டி நிற்கின்றாய். இன்னும் பல்வேறு நிலைகளில் ஒவ்வொரு சீடர்களிடமிருந்து ஒவ்வொரு பாடத்தை கற்றுக்கொண்டு இன்று உயர்ந்து கொண்டு இருக்கின்றாய். அதனால்தான் உம்மை ஆசானாக வைத்திருக்கின்றோம். ஒருவன் கூட இக்கலியுகத்தில் ஒருவன் கூட தமக்கு கீழிருக்கின்ற ஒருவனிடமிருந்து ஒரு செயல் அதனை கற்றுக்கொண்டு அவர்களுடைய தன்மையை உணர்ந்து அதிலிருந்து ஓர் அனுபவத்தை பெற்று தாம் ஆசானாக இருக்க வேண்டும் என்று இக்கலியுகத்தில் மிக 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 சொற்பமானவர்கள். ஆனால் அதில் இருக்கின்ற நன்மை தீமைகள் அனைத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய, பசி வந்தால் உணவு உண்பார்கள், ஆனால் பசி வந்தால் அவ்வுணவு கூட தேவையில்லை என்று
அப்பசியையே அடக்குகின்ற நிலை ஏதேனும் இருக்கின்றதா என்று அடக்குகின்ற தன்மை கொண்டவர்கள் சிலர். இதுபோன்று இருப்பவர்களிடமிருந்து பசியை கூட நம்மால் அடக்க முடியும். சிலருக்கு பசி வந்தால் உணவை தேடி அலைவார்கள். இதுபோன்ற நிலை கொண்டவர்களை எல்லாம் கண்டு ஒருவேளை உணவே இல்லை என்றாலும் வாழ முடியுமோ என்ற நிலைதனில் அமர்ந்திருக்கின்ற ஒருவர் இவ்வாறு பல நிலைகளில் இருப்பவர்களை கண்டு யாம் ஒன்றை கற்றுக்கொள்வோம். ஒருவன் பசியோடு இருக்க முடியும், பசி இல்லாமலும் இருக்க முடியும், பசி வந்தாலும் உணவே உண்ணாமலும் இருக்க முடியும். இதுபோன்ற பக்குவ நிலைகளை தாம் அனுபவிக்கும் முன்பு பிறர் அனுபவிப்பதை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொண்டு இவ்வெல்லாம் வழிகள் இருக்கின்றனவோ என அறிந்து கொண்டு அவ்வழியில் ஒரு ஆசான் அதிலிருந்து வருகின்ற அறிவார்ந்த நிலைகளை எடுத்துக்கொண்டு நாளை வருகின்ற மாந்தர்களுக்கு, தம்மை நாடி இருக்கின்ற மாந்தர்களுக்கு, ஒருவன் பசித்தால் உணவு உண்பான், அவனால் பசியை கூட தாங்க முடியாது. ஒருவன் பசித்தாலும் உணவு உண்ணமாட்டோம் என்று அமர்ந்திருப்பான். ஒருவனுக்கு பசியே எடுக்காத வழியில் அவன் உடலை அவன் தகவமைத்து கொள்வான். இந்நிலை போன்று இருப்பது உண்மைதான். ஆனால் இதில் நீ எந்த நிலை என்பதை பார்த்து அவ்வழியில் நீர் செல்வதே உசிதம் என அவனை நாடி வருகின்றவர்களுக்கு எடுத்துரைப்பதே ஒரு நல்ல ஆசானாக கற்றுக்கொண்ட நிலைகளில் இருக்கின்ற தன்மை. இதுதான் சித்தா. முன்பிருந்த நூல்களுக்கு எந்நிலைகளெல்லாம் வந்தனவோ அந்நிலைகளெல்லாம் பின்பு வருகின்ற நூல்களுக்கு வராமல் காத்து அவற்றை வழிநடத்துவதே நல்நிலை என்பதால் யாம் அதனை உரைத்தோம். அதனை செய்கின்றாய். அற்புதமாக இருக்கின்றது. அனைத்து மாயைகளையும் வேறறுத்து அனைவருக்கும் உண்மையாக இருக்கக்கூடிய நிலை எதுவென்பதை காட்டி அதனை அவர்கள் மெய்யுக்குள் காட்டுகின்ற பிரம்ம வித்தையாக இருக்கக்கூடிய ஆதிகைலாய சிவசூட்சம நூலிலிருந்து அருமாசிகள் பெற்று அனைவரையும் வழிநடக்கின்ற சித்தனே, அந்நூலாக அமர்ந்திருப்பவனே, உமதாற்றலும் உயரப்போகின்றது. உமதாற்றல் ஏற்கனவே உயர்ந்த ஆற்றல் என்று உரைத்து கொண்டிருக்கின்ற வேளையில் இதனை விட உயர் ஆற்றல் என்றால் எவ்வாறு இருக்கும்? இன்று வருகின்றவர்களை விட உயர் சரணாகதி கொண்டவர்களை உம்மை நோக்கி ஈர்க்கின்ற விதமாக இருக்கும். அன்பின் வடிவில் தலைத்து நிற்கின்ற பொழுது உயர் அன்பின் வடிவுக்கு ஏங்கி கொண்டு தமக்குள் ஏற்கனவே அன்பை பாவித்து அவ்வழியில் நடந்து கொண்டிருக்கின்ற மாந்தர்களெல்லாம் உம்மை நாடி வரப்போகின்றார்கள். அவர்களெல்லாம் நாடியாகவும் அமரப்போகின்றார்கள், நாடாளவும் போகின்றார்கள் என்ற நிலையையெல்லாம் செய்ய போகின்ற சித்தனே, அகமாற அதிகாலை வேளைதனில் மகாமாய தேவியாய் வந்து உம்மை வாழ்த்தியதில் ஆனந்தம் கொண்டு அற்புதமாய் அமர்கின்றோம். இனி தொடர்ந்து வருவோம். வெவ்வேறு வேடமிட்டு வருவோம். அருள்நிலை ஆற்றல்களாய் அவ்வெவ்வேறு தலங்களில் இருக்கின்ற ஆற்றல்களை எல்லாம் உம்மோடு இணைப்பதற்காக நீர் எவ்வாறு வெவ்வேறு தலங்களில் சென்று தவமிருந்து ஆற்றலை பெற்றாயோ, இன்று அவ்வாறு உம்மால் இயல்பில் முடியாத நிலை இருப்பதினால் ஆங்காங்கு இருக்கின்ற தேவ நிலை கொண்ட ஆலயங்களில் இருக்கின்ற சக்திகள் ஒட்டுமொத்தமாக உமக்கு வந்து எம்மால் எத்தனை நபர்களை இந்நூல் பெருநூலாக மாறும் மட்டும் வந்து உரைக்க முடியுமோ உரைக்கின்றோம். அத்தனை ஆற்றல்களும் உமக்குள் ஐக்கியமாகிவிடும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது உமக்கு தேவையான அனைத்து சக்திகளினுடைய ஆற்றலும் இயல்பில் கிடைத்துவிடும். இயல்பில் சக்திகளின் ஆற்றல் கிடைக்குமென்றால் சக்தியின் ஆற்றல் இயல்பில் இருக்கின்ற பொழுதுதான் சித்து ஆட முடியும். அவ்வாறு சித்துக்கள் நெருப்பு வர வேண்டுமென்றால் அதற்கு நெருப்பாக இருக்கக்கூடிய தேவியின் அருள் வேண்டுமே. அந்நிலையெல்லாம் உமக்கு இயல்பில் தர வேண்டும். சிவம் என்பவர் எப்பொழுதும் சூட்சமமானவர். அவர் இருக்கின்றார் என்பதை சக்தியை வைத்துதான் அவர் உணர்ந்து கொள்ள முடியும். சிவத்திற்குள் சக்தி அடக்கம். ஆனால் சிவம் இருக்கின்றது என்பதை உணர வேண்டுமென்றால் சக்தி வேண்டும். எனவே இன்று சிவமாக இருக்கின்றாய். உமக்குள் சிவம் இருக்கின்றது என்பதை பிறர் உணர வேண்டுமென்றால் அதற்கு சக்தி வேண்டும். அச்சக்தி சித்துக்களாக வெளிப்படும். அச்சித்துக்கள் என்று சிவம் என்ற பெரும் சித்தாக இருக்கின்ற ஆதி இறை நூலில் சிவத்தை அழைக்கின்ற சித்து இன்று பெரிதாக பலருக்கு பெரும் பொருட்டாக தெரியாத நிலைதனில் சிறு நிலை கொண்ட சிவத்திற்குள் அடங்கியிருக்கின்ற சக்தியினுடைய சிறு சித்து வேலைகள் தான் அவர்களுக்கு வேண்டுமென்றால் அதனையும் யாம் செய்ய தயார். அதனைத்தான் உமக்கு தருவதற்காக யாம் இத்தனை மாறுவேடமிட்டு ஆசிகள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்நிலையில் வருகின்ற ஆற்றலெல்லாம் உமக்குள் சேர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது வந்திருக்கின்ற ரத்தன்பூர் என அழைக்கப்படுகின்ற அத்தலத்தில் உம்முடைய உயர் சபை, அங்கு அம்மொழி கொண்டவர்களுடைய பெரும் சபையாக ஒரு நூல் உம்மிடமிருந்து பகிரப்பட்டு அது பல நூல்களாக அங்கு பாவித்து உயர்ந்திருப்பதற்கான நல்ல ஆசிகளை உமக்காக வழங்கி செல்கின்றோம். சித்தனே, வருவோம்.
காலம் வருகின்ற பொழுது எதிர்வந்து நிற்போம். மாயக்காரியாய் மாய உருவமெடுத்து வருவோம். சிறு பிள்ளையாக முன்பு வந்து உம்மோடு அமர்ந்து உணவு கொண்டும் செல்வோம். காலம் வரும் சித்தா, உண்மையாக ஏதோ ஒரு பெண்ணினுடைய உடலில் வந்து முன்பு அல்ல, ஒரு பெண்ணாகவே புதிய பெண்ணினுடைய உருவை எடுத்து முன்பு வந்து சிறு குழந்தையாக வரலாம், வயதானவளாக வரலாம், இளம் குமரியாக வரலாம். ஏன் உம்முடைய பெண்ணின் உருவில் கூட அவள் எங்கோ செல்கின்ற வேளைதனில் அவள் வடிவில் வந்து உமக்கு நீர் கொடுத்து யாம் செல்லலாம் என்ற நிலையெல்லாம் நிகழும் சித்தா. அந்நிலைகளெல்லாம் செய்கின்ற பொழுது எம் சித்து சபையில் உயர் சித்தாக நிற்கும். அப்பொழுது சபையில் உருவில்லாமல் இருக்கின்ற சித்தர்களெல்லாம் உருவோடு வலம் வருவார்கள். நூல் கொண்ட சீடர்களுடைய உருவில் அல்ல, உண்மையான அச்சுத்த பெருமக்களினுடைய சடாமுடி உருவில் அவர்கள் வலம் வருவார்கள். அதற்கான காலங்கள் வருகின்றன. அதற்கு ஏற்றாற்போல் சிவசபையினுடைய சிவகூரையில் பேராற்றல் நிரம்பி கொண்டு இருக்கின்றது. நீர் எழுந்த தளத்திலிருந்து ஆற்றல் அத்தளத்தை நிரப்பி கொண்டு இருக்கின்றது. அங்கு ஒரு சிறு அளவு கூட தவமில்லாதவன் வந்து அமர்ந்தாலும் உண்மையான மனித உருகொண்ட வடிவில் சித்த பெருமக்களை காண்கின்ற அளவிற்கு ஆற்றல் அங்கு நிரம்ப போகின்றது, நிரம்பி கொண்டு இருக்கின்றது சித்தா. அவை வெளிப்பட வேண்டும். அவை மட்டும் அங்கு இருந்தால் நலமாக இருக்காது என்பதால் தான் மிக விரைவாக பகிர்கின்ற நிலைதனை உரைத்தோம். பகிரப்பட்டிருக்கின்றது, நூல்களாகவும் வெளிப்படும். அத்தலத்தின் ஆற்றலும் உயர்ந்து கொண்டே இருக்கும் சித்தா. அதற்கான நல்ல ஆசிகளை உமக்காக வழங்கி அமர்கின்றோம் மகாமாய தேவியார். ஓம் அதிசாய நமக. ஓம் சிவ மகாமாய சித்த திருவடிகள் போற்றி.